ஸ்ரீ மாதுரை நமகா. சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி வழிபாடு. காளியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா, புகைப்பட வழிபாடு பண்ணலாமா, அது யாரெல்லாம் பண்ணணும், எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற விவரத்தை தான் இன்றைய பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளி வழிபாடுன்னு வந்த உடனே பலரும் ஒரு உன்னிப்பான நோக்கத்தோட உள்நோக்கத்தோட இந்த பதிவு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, பாதி பேர் இந்த சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆன்மீகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. இளம் வயது உள்ள சாமியாடிங்க, பூசாரிங்க, அம்மன் வழிபாடு செய்கிறவங்க, இந்த மாதிரி நபர்கள் பார்க்குறாங்க. இந்த எல்லா நபர்களுக்குமே நான் ஒன்று சொல்கிறேன். எதுக்காக இந்த வழிபாட்டில் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வராகி வழிபாடு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் பல பேருடைய கருத்துக்களை போய் நான் பார்த்துருந்தேன். என்னுடைய பயணம், யாருடைய பயணம் கிடையாது, என்னுடைய பயணம், என்னுடைய ஆன்மீக பயணம் 7 வயதில் துவங்கியது. 25 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஆன்மீகத்தில் நான் இருக்கிறேன். இப்போது இந்த 25 காலங்களில் நான் பலவிதமான வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன், பூஜைகளை செய்திருக்கிறேன், மாந்திரிகத்தை நாடி இருக்கிறேன், தேடி இருக்கிறேன். அதுக்காக பல விதமான அனுபவங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது காளி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் மிக பெரியது. காளி உபாசகராக மாறணும்னா சர்வசாதாரணமான விஷயங்கள் கிடையாது. தசமகா காளிகாயும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தசமகா காளிகாவை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி முழுசாக 10 காளி பேரை சொன்னால் சொல்ல மாட்டாங்க. நவகாளி, சப்தகாளி, சிவகாளின்னு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. 10 காளிகைகள் தசமகா வித்யாவில் உள்ள 10 காளிக்கு எந்தெந்த பூஜை முறைகள் இருக்குது, யார் யார் என்ன சுபாவத்தை கொண்டவங்க, எந்த வர்ணத்தில் இருப்பாங்க, எந்த வர்ணத்துக்கு மாறினா எது செய்வாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. காளி உபாசனை சர்வசாதாரணமானது கிடையாது. காளி காவல் தெய்வம், மாயான வாசகி அப்படின்னு ஒரு பெயரே இருக்குது. அந்த அம்பாள் எங்கே இருப்பாளாம், மயானத்தில் தான் வாசம் புரிவாளாம். மயான வாசிக்கிற என்ன அர்த்தம், மயானத்தில் வசிப்பவள்னு அர்த்தம், மயானத்தில் இருப்பவள்னு அர்த்தம். ஒன்று தான் இருக்கிற இடத்த மயானமாக மாற்றிப்பா, இல்லைனா மயானத்தில் இருப்பா. இதுதான் அவருடைய சுபாவம். இப்போ இந்த காளி வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அற்புதமாக ஒரு சிலையை, சிமெண்ட்டு சிலை, அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சிமெண்ட் சிலையை வச்சுக்கிட்டு வழிபடக்கூடிய இடத்துல வீட்டில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஆடை வெட்டி அபிஷேகம் பண்ணுறது, கோழியை வெட்டி அபிஷேகம் பண்ணுறது, ரத்தாபிஷேகம், உதிர அபிஷேகம், அம்மனுக்கு உதிர அன்னம், இந்த மாதிரி பலவிதமான ஏடாகொடமான வேலையெல்லாம் செய்கிறீங்க. எந்த நேரமாக காளி ரத்தம் குடிச்சுட்டு இருப்பா, தேவைப்படும் பொழுது மட்டும்தான் காளியாக அம்மன் அவதாரம் எடுப்பா. அதுக்காக காளி விக்கிரகத்தை ரத்தாபிஷேகம் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதெல்லாம் தன்னுடைய வம்சத்தையே அழித்து விடும். காளி வழிபாடு பண்ண போறீங்கன்னா நல்ல காளி ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உஜ்ஜயினி போய் வழிபாடு பண்ணுங்க. பாரிஸ் காளிகாம்பாள் கோயிலுக்கு போங்க. எங்கெல்லாம் காளி தேவி குடிக்கொண்டிருக்காளோ அந்த ஆலயத்துக்கு போய் நல்லா அபிஷேகம் பண்ணுங்க. குங்குமம் வாங்கி கொடுங்க. தெல்லைக்கு போங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க, வெள்ளைப்புடவை வாங்கி சாத்துங்க. இந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அந்த காளி அம்மனுக்கு ரத்த அபிஷேகம் செய்கிறதுக்கு பதிலாக எலுமிச்சை சாரால் அபிஷேகம் பண்ணுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க, மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க. இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதை விட்டுக்கிட்டு ஊமத்தங்காய் மாலையை கோத்து போடுறது, முட்டை மாலையை போடுறது, ரத்தத்தை ஊற்றுறது, இதை பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் நம்ம வாழ்க்கையே பாதிச்சிரும். இதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். வீட்டில் காளி படம் வைத்து வழிபடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா, காளி உபாசகராக ஆக போகிறீங்க, காளி உபாசனை பண்ண போகிறேன், முழுமையாக மாந்திரிகம் கற்றுக்க போகிறேன்னா அதுக்குன்னு குடும்பத்தை விட்டு வெளியே தனியாக ஒரு இடம் பார்த்து அமைச்சு அந்த இடத்துல வழிபாடுகள் செய்யுங்க. ஒரு சில தெய்வங்களை பட்டா இடத்துல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. விஷ்ணு மாயாலாம் புறம்போக்கு இடத்துல தான் வச்சு கும்பிடணும். மயான காளியும் புறம்போக்கு இடத்துல தான் வச்சு கும்பிடணும். இதெல்லாம் வழிபாடக்கூடிய தெய்வங்களுடைய சுபாவத்தை பொறுத்து அவங்களுடைய குடும்பம் நல்லதுக்கு வர்றதா கெட்டதுக்கு போகிறதான்ற ஒரு தீர்மானத்தில் மாறிடும். தயவு செய்து சொல்கிறேன், கிரகஸ்தர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டில் காளி படம் வச்சு வழிபாடு பண்ணாதீங்க. காளி காம்பாள் படம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. காளி உக்ரமான காளியை வச்சு வழிபாடு பண்ணாதீங்க. சின்னமஸ்தா, தூமாவதி, திரிபுரா தேவி இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி உங்களை கொண்டு போய் விட்டுடும். காளியை உபாசிக்கிறீங்கன்னா, காளி வழிபாடு பண்ணுறீங்கன்னா கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க, பூ கட்டி கொடுங்க, எலுமிச்சை மாலை போடுங்க, அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க, கோயிலில் பிரதட்சணம் பண்ணுங்க, மௌன விரதம் இருங்க, மந்திரம் சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்க. அதை விட்டுக்கிட்டு மாந்திரிக வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும்
அது நம்மளை பதம் பார்த்துரும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இந்த பூஜையை பண்ணுங்கள். காளியை வழிபாடு பண்ணுறீங்கன்னா அன்பின் பெயராலே சாந்தமான பூஜையை செய்யுங்க. உகரமாக பண்ணிங்கன்னா ஒரு நாள் உங்களால் ரத்தம் கொடுக்க முடியாத போச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த பலனை அந்த அம்பாள் நம்மளுக்கு கொடுத்துருவா. காளி குழந்தையா நம்மக்கிட்ட இருக்கிறதும் கோபமாக மாறுறதும் நம்மளுடைய நடத்தையை பொறுத்து தான். காளியை ரொம்ப கவனமாக கையாளணும். காளியம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பரிபூர்ணமாக. இன்றைய பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலம் எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. நன்றி, வணக்கம்.